ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் ட்ரிப்காக துபாய் வந்திருக்கோம். துபாயில் டே 1, 2, 3 இந்த 3 நாள் வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் எபிசோடில். டே 4 அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் ஃபுல்லாக அந்த ஃபுல் டேவோட வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சுன்ட்டு நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருப்போம். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டே 4 அன்னைக்கு எடுத்த எந்த வீடியோஸோ எந்த இமேஜஸையும் கூட நம்மளால ரெட்ரீவ் பண்ணவே முடியல. அது போனது தான். ஸோ அந்த டே 4 என்ன நடந்துச்சு, நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத சும்மா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துக்கு போனோம், என்ன மெயின் அட்ராக்ஷன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான். லாஸ்ட் வீடியோட எபிசோட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ. இவ்வளோ பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசா இருக்கிற இந்த பில்டிங் தான் புர்ஜ் கலீஃபா. துபாயில் எனக்கு தெரிஞ்சு டாப் மோஸ்ட் அட்ராக்ஷன்னா இந்த பில்டிங்கை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட சிறப்பு என்னன்னா, உலகத்திலே இதுதான் ஹைட்டான பில்டிங். ரொம்ப ஹைட். நம்ம இந்த பில்டிங்கு கீழே நின்று பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இது துபாய் மாலை ஒட்டியே இருக்கு. நீங்கள் புர்ஜ் கலீஃபாவோட ஓன் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். டிக்கெட் ரேட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் எடுத்தது அப்போது நாங்கள் போயிருந்தப்போ சன்ரைஸ் பேக்கேஜ்னு ஒன்று இருந்தது. ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம். புர்ஜ் கலீஃபா அந்த டாப்பில் 124th and 125th ஃப்ளோருக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க உள்ள. அங்கே போய் நின்று நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி பகலில் இருக்க மற்ற ஸ்லாட்டை விட அந்த சன்ரைஸ் ஸ்லாட் ரேட் ஒரு 30 dirhams கம்மியாக இருந்தது. ப்ளஸ் நமக்கு மார்னிங் ஒரு காஃபியும் க்ரசாண்ட்டும் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து நாங்கள் புக் பண்ணது 149 dirhams. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த பேக்கேஜ் இல்லை. நான் வெப்சைட்டில் செக் பண்ணேன், இப்போ அது இல்லை. இப்போ நார்மல் பேக்கேஜ் ஸ்டார்டிங் ரேட் 179 dirhams காட்டுது. அதுக்கான இந்தியன் மணி ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். ஸோ இதை கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா நேரில் போயும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் வாங்கிட்டோம்னா நம்மளை உள்ள இன்சைடு புர்ஜ் கலீஃபா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உள்ள ஒரு பெரிய ஹை ஸ்பீட் லிஃப்ட் இருக்குது. 125வது மாடிக்கு அப்படி சல்லுன்னு ஏறிடும் டக்குன்னு. அதில் போகும்போது அந்த வெளியே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கும். நம்ம போயிட்டு இருக்க பில்டிங் ஹைட் ஏறுதுன்றதுனால மற்ற பில்டிங் வெளியெல்லாம் அப்படியே கீழே ஹைட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக துபாய் வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் புர்ஜ் கலீஃபா. இது நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. வெளியே இருந்து கூட நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெளியே இருந்தே பார்க்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கு இங்கே. வெளியே இருந்து இந்த எல்லா பில்டிங்ஸையும் அழகாக ரசித்து பார்க்கலாம். ஈவினிங் இங்கே நடக்கிற இந்த ஃபவுண்டைன் ஷோ ரொம்ப ஃபேமஸ். அது இருட்டினதுக்கு அப்புறம் ஒரு 6-6:30 போல தான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஃப்ரீ தான். நம்ம வெளியே இருந்து பார்க்க அவ்வளோ க்ரௌட் நின்று பார்க்கும். ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி சூப்பராக ஃபவுண்டைன் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் அப்போ இங்கே நடக்கிற இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். நிறைய பேர் இங்கே இருக்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ், ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க நேரில். அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம காலையில் சன்ரைஸ் பார்க்க இங்கே வந்தோம். இது பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இங்கேருந்து பக்கம் தான் ஸ்கை வியூஸ் இருக்குது. நம்ம ஒரு கேப் எடுத்தோம்னா ஒரு 10 dirhamsக்குள்ளே தான் வரும். அடுத்துதான் நம்ம போகிற இடம் ஸ்கை வியூஸ். துபாய் மால்ல இருந்து ஒரு கேப் பிடிச்சோம்னா கரெக்டாக 5 minutesக்குள்ள இந்த ஸ்கை வியூஸ் இருக்கிற பில்டிங்க்கு வந்துடலாம். இந்த பில்டிங் தெரியுது இல்லைங்களா, கப்பல் ஷேப்பில். இந்த பில்டிங் நேம் தி அட்ரஸ். இதுக்கு மேலே தான் நமக்கு அந்த ஸ்கை வியூஸ் அப்சர்வேட்டரி டெக் இருக்குது. இதுக்கு மேலே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இங்கே நின்னா புர்ஜ் கலீஃபா சூப்பராக தெரியும். இங்கே நின்று பார்க்கலாம். அப்புறம் இந்த நிறைய வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள், அந்த கிளாஸ் ஸ்லைடு இருக்கும். அந்த சர்க்காமரம் விடலாம். அப்புறம் மேலே எட்ஜ் வாக் பண்ணலாம். அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஃபீல் வேணும்னா அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா 80 dirhams பேக்கேஜ். அதில் என்ன கவர்ட்னா உங்களுக்கு அப்சர்வேட்டரி டெக்கு, கிளாஸ் வாக்கு, ப்ளஸ் இந்த கிளாஸ் ஸ்லைட் இதெல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு ஃபோட்டோஸ், இன்ஸ்டாகிராமபிள் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தொலைச்சிட்டோம் நாங்கள். நீங்கள் போனீங்கன்னா தொலைக்காமல் வாங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம்.
ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து டிவைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. அதனால ரூமுக்கு வந்துட்டு சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு டாக்ஸி பிடிச்சி நம்ம தங்கியிருந்த ஸ்டேக்கு வந்துட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம புர்ஜ் கலிஃபாவில் அந்த க்ரொசாண்ட் அப்புறம் அந்த காஃபி தானே சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் வந்து சேமியா பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பைசியாக நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி சாப்பிடணும், டிஃபன் மாதிரி தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் சேமியா உப்புமா பண்ணிவிட்டு எக் கறி பண்ணி சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்து கிளம்பி துபாய் மாலுக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோம்னா அடுத்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம துபாய் மாலில் இந்த டைமுக்கு வந்து ஆஃப்டர்நூன் டைமுக்கு என்ன புக் பண்ணியிருந்தோம்னா அண்டர் வாட்டர் ஜூ அண்ட் அக்வேரியம். துபாய் மாலில் ஒரு பெரிய அக்வேரியம் இருக்குது, சூப்பராக இருக்கும். அது உள்ள இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அவ்வளோ கலர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அருமையாக நமக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கிட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். அது உள்ளே போய் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரதுக்கு. அதுக்குள்ளே நிறைய இந்த க்ரொக்கடைல்ஸ் பார்க்கலாம், பெங்குயின்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. அதுக்குமே டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. நம்ம அதுக்கடுத்து இந்த பேக்கேஜ் ரேட் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அது பண்ணலாம்னு சொல்லி போயிருந்தோம். இது மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஷயம் தான். இப்போ சில்ட்ரன் கூப்பிட்டு போகிறீங்க, குழந்தைங்க இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. ரொம்ப மேசிவாக இருக்கும் அந்த அக்வேரியம், ரொம்ப பெருசு. இல்லை வேண்டாம்னா நமக்கு துபாய் மாலில் ஒரு ஃப்ளோரில் நிற்கும் போது வழியிலே வந்து அந்த அக்வேரியத்தோட ஒரு பார்ஷியல் வியூ நமக்கு கிடைக்கும். ஒரு சைடு மட்டும் தெரியும். சும்மா வெளியே இருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். உள்ளே போக முடியல அப்படின்னா கூட போகிறதுனா போய் என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு லெஷராக போய் நல்லா நீங்கள் வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம் அங்கங்கே. அதெல்லாம் பண்ணிவிட்டு வெளில வர்றதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆகிடும். அதை முடிச்சுட்டு வந்து துபாய் மாலில் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அங்கே வந்துட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5-5:30 போல் ஆயிடுச்சு, இருட்டுற டைமா. இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணால் நமக்கு இங்கே அந்த ஃபவுண்டைன் ஷோ, லைட் ஷோலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபவுண்டைன் ஷோ லைட்ஸ், இந்த புர்ஜ் கலிஃபாவில் லைட்ஸ் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஃபவுண்டைன் ஷோ பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு டைம் இருக்குது. அதனால் அந்த கேப்பில் வந்து துபாய் மாலில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். துபாய் மால் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெரிய மால். ரொம்ப தூரம் நடந்து 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 தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கே இருக்க ஷாப்ஸ் நிறைய வந்து பிராண்டட் ஷாப்ஸு, கொஞ்சம் காஸ்ட்லியாக நல்லா பிராண்டடாக ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து துபாய் மாலில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம அதெல்லாம் எதுவும் போகலை, ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு பார்த்தோம். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நல்லா எவ்வளோ பெருசு, நல்லா கடல் மாதிரி கட்டியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஃபவுண்டைன் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஃபவுண்டைன் ஷோ பார்க்கலாம் வெளியே வந்துட்டு நைட் வியூ ப்ளஸ் இந்த ஃபவுண்டைன் ஷோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஃபவுண்டைன் ஷோ பார்க்கறதுக்காக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம், நாங்களும் அப்படியே வந்து உட்காந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தது நடந்து இந்த அக்வேரியம் உள்ளே போனது, காலையில் புர்ஜ் கலிஃபா போனது, ஸ்கை வியூஸ் போனது எல்லாமே டயர்டாக இருந்தது. அதனால் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருட்டினதுக்கு அப்புறமா ஃபவுண்டைன் ஷோ பார்த்தோம். ஃபவுண்டைன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஒரிஜினல் மியூசிக் போட முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். பட் அந்த மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அப்படியே அந்த வாட்டர் சூப்பராக மேலே எந்திரிக்கும், அழகாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு நேரில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி வந்து உங்களுக்கு புர்ஜ் கலிஃபாவில் டிஃப்ரெண்ட் லைட்ஸ் ஷோ மாதிரி போட்டுட்ருப்பாங்க பார்க்குறதுக்கு. இது ஒரு 10-15 மினிட்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன், 10 மினிட்ஸ் நினைக்கிறேன் இந்த ஷோ. அப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு அடுத்தடுத்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. டில் 11 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு. ஃபவுண்டைன் ஷோ முடிஞ்சிருச்சு. நம்ம தான் நாளைக்கு கிளம்ப போகிறோம்ல, அதனால் கடைசியாக நல்லா இந்த புர்ஜ் கலிஃபா ப்ளஸ் இந்த துபாய் மால், இந்த ஏரியா, இந்த சரௌண்டிங்கே அப்படியே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்குது. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு கிளம்பி திருப்பி ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷன் எங்கே கிளம்புறோன்னா மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர்.
இது வந்து ரொம்ப அருமையான ஒரு மியூசியம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே அப்படியே நம்ம அந்த மெயின் ரோட்ல நம்ம போகும்போது, நம்ம வரும்போது நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரூமுக்கு நம்ம ஏர்போர்ட்லேருந்து வந்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் எபிசோடில். அப்போ வந்து இந்த பில்டிங்லாம் நமக்கு தெரியும். நல்லா இருக்கும், லைட்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். பகலில் பார்க்கவும் நல்லாயிருக்கும், நைட் வியூவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மியூசியம். அட்வான்ஸ்டா துபாய் வந்து ஒரு 2071 எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து பிரதிபலிக்கும். இது உள்ள அந்த மாதிரியான காட்சியெல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய சயின்டிஃபிக் ரிலேட்டட் அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு கூட்டு போங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எதிர்காலம் ஃபியூச்சர் துபாய் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தோம். இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இல்லை இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இது போகணுமா, அப்புறம் ரொம்ப ஷார்ட், ஒரு 3 days 4 days 5 nights அந்த மாதிரியான ட்ரிப் எடுக்கிறவங்க இதுவும் மற்ற ஆக்டிவிட்டி பார்க்கும்போது இதுவும் பார்க்கணுமா அப்படின்னு நினச்சா இதை விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், இல்லைனா அங்கே உள்ள கவுண்டர் இருக்குது, அங்கே போயும் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அந்த மியூசியம்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ள அந்த டிக்கெட் வாங்குற இடத்துக்கு போனாலே அது வரைக்கும் ஓப்பன் தான் எல்லாருக்கும். டிக்கெட் வாங்காமல் கூட அந்த கவுண்டர் வரைக்கும் போகலாம். அந்த நான் சொல்கிறது எக்ஸாக்டாக மியூசியம்க்கு உள்ளேயே. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே உங்களுக்கு அங்கே போய் நின்று பார்த்தாலே ஓரளவு ஐடியா இருக்கும். அது வரைக்கும் நின்று பார்த்துட்டு கூட நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துக்கலாம். கிராஸ் பண்ணி பேக் சைடு வந்து இங்கே லான் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த சிட் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கே நைட்டு கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 9:30 ஆயிடுச்சு. முடிச்சு அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்துட்டு நைட்டு டின்னர் வந்து நம்ம தங்கியிருக்கோம் இல்லைங்களா மில்லேனியம் பிங்காட்டி, அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் வந்து நம்ம கேரளாக்காரர் வந்து ஒருத்தர் ஃபுட் ஷாப் ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருந்தாரு. நம்ம நார்மல் பரோட்டா தந்தூரி அந்த மாதிரி கிடைக்கும்ல, அந்த மாதிரி நார்மல் ரேட்டில், ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ஆளுக்கு 2 பரோட்டா நல்லா ஆஃப் தந்தூரியோட அமுக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்டோங்க. செம்ம டயர்டு. வந்து சொன்னல ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, இந்த 7 நாள் பயணத்துல இந்த நாள் தான் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. அவ்வளோ பேக்டாக இருந்துச்சு, அவ்வளோ நடந்துருந்தோம். நடந்து பார்த்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு அப்படியே படுத்தாச்சு. அடுத்த நாள் எந்திரிச்சு அடுத்த நாள் எங்கள் பிளானில் என்ன இருந்ததுன்னா, அதாவது Day 5 எங்கள் பிளானில் என்ன இருந்ததுன்னா, மார்னிங் வந்து மிராக்கிள் கார்டன், ஈவினிங் வந்து குளோபல் வில்லேஜ். ஸோ இதுக்கு போகலாம். இது 2 தான் வச்சுக்கிட்டோம், ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அலைஞ்சிட்டோம். அதனால நாளைக்கும் ரொம்ப அலைய வேணாம், நடக்க வேணாம், ஏன்னா இது இவ்வளோதான் லிமிட் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலைல எழுந்துச்சு குளிச்சோம், சாப்பிட்டுட்டோம். ஏதோ டிஃபன் இந்த ஓட்ஸும் முதல் நாள் வச்ச அந்த எக் கறியும் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி சரி அந்த டிவைஸில் ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காப்பி பண்ணுறப்ப தான் அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஃபைல்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அது நம்ம அது என்னன்னு பார்த்து அதை அட்டன் பண்ணுறதுக்கு எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும் அந்த தாட்லேயே இருந்ததுனால அந்த ஹாஃப் டே இல்லை, கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் எங்கேயுமே போகல. 5 மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு. சரி மிராக்கிள் கார்டன் போக முடியல, பிளான் பண்ண மாதிரி செகண்ட் ஆஃப் குளோபல் வில்லேஜாவது போயிடலாம். அப்படின்னா அடுத்த நாள் நம்ம நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டு, அதாவது Day 6 சைட் சீயிங்கில் Day 6, வந்த நாள் கணக்குப்படி பார்த்தா Day 7. நாளைக்கு நைட்டு தான் நமக்கு ஃப்ளைட்டு. எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு. நம்ம ஒரு 8 மணிக்குள்ளே ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் லாஸ்ட் நாள் எங்கள் ஐட்டனரியில் வந்து எதுவுமே பிளான் வைக்கல. ஒன்லி ஷாப்பிங், அந்த பர்துபாய் அந்த ஏரியா போய் பார்த்துட்டு அங்கே தான் மோஸ்ட்லி இந்த கோல்டு சூக்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த ஷாப்பிங் பண்ணுற ஏரியாலாம் கொஞ்சம் நாங்கள் பார்த்து வச்சு இந்த ஷாப்ஸ் எல்லாம் அந்த சைடில் தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அந்த ஏரியா தான் எதை வாங்கணும்னா, அதனால பர்துபாய் மட்டும்தான் வச்சுருந்தோம். பர்துபாய் கோல்டு சூக் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே ஏதாவது வாங்குறதுனா வாங்கிட்டு அப்படியே மதியத்துக்குள்ளே ரூமுக்கு வந்துட்டோன்னா ரூம்லேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் போய் பார்த்துட்டு ஈவினிங் போல் ஒரு 8 மணி போல், ஒரு 6 மணி போல் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் 8 மணிக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாம் முடிச்சு கிளம்பிடலாம், டாக்ஸி போட்டோ இல்லை மெட்ரோவிலேயே கிளம்பிடலாம் அப்படின்றது தான் எங்கள் பிளானு. பட் இப்போது வீடியோ தொலைஞ்சி நம்ம இந்த டென்ஷனில் ஒரு ஹாஃப் டே நம்ம ஒரு சைட் சீயிங்கை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் அடுத்த நாள் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சு மிராக்கிள் கார்டன் போயிட்டு அதுக்கப்புறம் பர்துபாய் போய்க்கலாம், ரூமில் இருக்கிற டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் குளோபல் வில்லேஜ் வந்து கிளம்பினோம். இப்போ குளோபல் வில்லேஜ் கிளம்பினதோட வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரும். குளோபல் வில்லேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து ரூமில் இந்த கதையெல்லாம் சொன்னோம். நேற்று நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த எபிசோடு, தொலைஞ்சு போன கதையெல்லாம் பேசினோம். ஸோ அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.